எதையோ காமிச்சு என்ன முட்டாளாக்கிடல நீ. என்ன சொன்ன? நல்ல ஹோட்டலா? ஆதாம் ஏவல் காலத்து ஹோட்டல் மாதிரி இருக்கு. நம்ம ஆனிவர்சரி கொண்டாட இதை விட நல்ல இடம் உனக்கு கிடைக்கலையா? மேம், நீங்க ஒரு நாள் இங்க தங்கி பாருங்க, உங்களுக்கு போக மனசே வராது. அதுதான் நானும் சொல்றேன் ராஷி. இவங்களோட விருந்தோம்பல் பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இவ்வளவு தூரம் வந்துட்டோம்ல, ஒரு நாள் தங்கி பார்க்கலாமே. விருந்தோம்பலாவது மண்ணாங்கட்டியாவது, நான் இங்க வெறும் பார்ட்டிக்காக தான் வந்திருக்கேன், புரியுதா? ராஷி, எக்ஸ்கியூஸ் மீ, இன்னைக்கு காஸ்டியூம் பார்ட்டி இருக்குல்ல? இல்லனா என்னோட காஸ்டியூம் வேஸ்ட் ஆயிடும். ஆமாங்க, இன்னைக்கு பார்ட்டி இருக்கு. ராஷி, இங்க இருந்து போலாம். என்ன இருந்தாலும் உனக்கு ஹோட்டல் பிடிக்கலன்னு சொல்லிட்டல, நான் உன்னை வேற ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறேன். என்னாச்சு சார்? இல்ல, ஒண்ணும் இல்ல. நீ என்ன சொல்ற? இப்பதானே நீ இங்க தங்கலான்னு சொல்லிட்டு இருந்த. ராஷி, நான் தான் சொல்றேன்ல, இங்க இருந்து கிளம்பலாம். உன்னை வேற இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். I don't understand. நீங்க என்ன சொல்ல முயற்சி பண்றீங்க? இப்பதான் தங்கலான்னு சொன்னீங்க, சொல்றத சொல்றீங்க. ஹலோ சார். ஹலோ மேம். ஹலோ, நான் இந்த ஹோட்டல் மேனேஜர் ஷீனா. ஏதாவது ப்ராப்ளமா? நோ, நாட் அட் ஆல், நோ ப்ராப்ளம். நான் இன்னைக்கு ராத்திரி இங்க தான் தங்குவேன், புரியுதா? அட ராஷி, நீ சார், நீங்க ஓகே தானே? நான் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா? இல்ல, பரவாயில்ல. போயிடு, போயிடு. யாரு? போயிடு. நீங்க இவ்ளோ பெரிய பயந்தாங்கோலியா இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. கஞ்சன், நீயா? ஆமாங்க, நானே தான். நான் ஒன்னும் பேகிலாம் இல்ல, நான் உயிரோட தான் இருக்கேன். இவ என்னோட ஃப்ரெண்டு சோனம். இவ என் பிசினஸ் பார்ட்னர் மட்டும் இல்ல, என் ஃப்ரெண்டும். ஐயோ, இன்னைக்கு இங்க நடக்கிற காஸ்டியூம் பார்ட்டிக்காக நாங்க எப்படி ரெடி ஆகி வந்திருக்கோம். என்ன பைத்தியக்காரத்தனம் இது? எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருந்துச்சுன்னா? ஓ, நீங்க ஒன்னும் அவ்ளோ சீக்கிரம் சாகுற ஆள்லாம் இல்ல என்ன? நீங்க இங்க என்ன பண்றீங்க? நீ இங்க எதுக்காக வந்திருக்கியோ அதுக்காக தான் நாங்களும் வந்திருக்கோம். ஆமா, நீங்க என்ன நினைச்சீங்க? எங்களை முட்டாளாக்கிடலாம் நினைச்சீங்களா? நான் ஒன்னும் அவ்ளோ சீக்கிரம் பின்வாங்குற ஆள் இல்ல. நான் யாரு, எப்படிப்பட்டவன் இப்ப நீங்க தெரிஞ்சுப்பீங்க. என்ன இவன் நிழல் மாதிரி நம்ம பின்னாடியே வராளே? என்கிட்ட வராத, போயிடு.
என்கிட்ட வராதுன்னு சொல்றல, என்கிட்ட வராத, போயிடு. எங்கங்க போனீங்க? எவ்வளவு நேரம் ரெடியாகி உட்காந்துருக்கேன். இப்ப பார்ட்டியே ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அட, என்ன ஆச்சுங்க? ஏன் பயந்து போய் உட்காந்துருக்கீங்க? ராஷி, காரிடோர்ல அந்த குழந்தை. எந்த குழந்தைங்க? யாரோடது? என்ன சொல்ல வரீங்க? அந்த குழந்தை தான். அந்த போட்டோ அந்த லாபியில வச்சிருந்தாங்கல்ல. கீழே லாபில எந்த குழந்தையோட போட்டோ வச்சிருந்தாங்க? நான் எதுவும் பார்க்கலையே. எவ்வளவு நேரம் அங்க நின்ன, எதையுமே பார்க்கலையா? அது யாரோட குழந்தையா வேணா இருக்கட்டும், ரெடி ஆகி நிக்கிறேன். யாராவது இருக்கீங்களா? என்ன காப்பாத்துங்க. யாராவது இருக்கீங்களா? ப்ளீஸ் வாங்க, காப்பாத்துங்க ப்ளீஸ். சரி, அந்த குழந்தைய பத்தி என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? அது அந்த குழந்தை இறந்து போயிடுச்சு. நான் இப்போ அந்த குழந்தைய காரிடோர்ல பார்த்தேன். என்னாச்சு உனக்கு? அந்த குழந்தை தான் இறந்து போச்சுல, அப்புறம் எப்படி காரிடோர்ல பாப்பீங்க? அது திரும்பவும் குடிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா வீரன்? இல்ல, நான் குடிக்கலாம் இல்ல, நான் உண்மையதான் சொல்றேன். போதும், நிறுத்து. போன ஒரு வருஷமா உங்க முட்டாள்தனத்தை எல்லாம் பொறுத்துட்டு இருக்கேன். இனி முடியாது. ஆனா தயவு செஞ்சு இந்த மாதிரி உங்க பைத்தியக்காரத்தனத்தை விட்டுட்டு சீக்கிரம் ரெடியாகி கீழே வாங்க. இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இந்தாங்க. ராஷி, ஒருவேளை ராஷி சொல்றதுதான் சரியா இருக்கும். என்னோட பிரம்மையா தான் இருக்கும். சரி, கொஞ்சம் சீக்கிரம் ரெடியாகு, இல்லைன்னா இந்த ராஷி உன்னை காசிக்கு அமுச்சு வச்சிருவா. ஆமாமா, எனக்கு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ரொம்ப நல்லா இருக்குல்ல? அப்படியா? இன்னைக்கு நான் ஃபுல் என்ஜாய் பண்ணுவேன். அதுதான் அது எதுவுமே முக்கியம் இல்லையே. உனக்கு இந்த கெட்டப் சூப்பரா இருக்குப்பா. இவனை பாரு, கூல் மேன். ட்ரெஸ் சூப்பரா இருக்கு. எங்க வாங்கின? எதுவும் சொல்லக்கூடாது, பார்த்துக்கலாம். ஆமா. ஓ, அங்கயா? குமார், நீ சொல்லவே இங்க என்ன பண்றீங்க? ராஷி சிஸ்டர் திரும்பவும் வீரேன் பிசினஸ் லைனை ஏமாத்திட்டாரு. அவரால் ஒரு தடவை தான் என்னை ஏமாற்ற முடியும், திரும்பலாம் என்னை ஏமாற்ற முடியாது, புரியுதா? இந்த தடவை எவ்வளோ பெரிய சண்டை வந்தாலும் சரி, என் பணத்தை வாங்காம நான் போக மாட்டேன். இங்க பிரச்சனை பண்றதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. நான் அவர்கிட்ட பேசுறேன், நீங்க எதுவும் பேசாதீங்க. ஓகே ஓகே, நீங்க சொல்றதுனால மட்டும் நான் இப்ப அமைதியா இருக்கேன். ஆனா இதுக்கு மேலையும் என்கிட்ட இந்த மாதிரி பண்ணா அப்புறம் நான் சும்மாவே விட மாட்டேன். ஹலோ வீரேன். அட ரஞ்சித், நீங்களா? என்னாச்சு? எல்லாம் இறங்கிடுச்சா? என்ன நினச்சிங்க, நான் இங்கே வரவே மாட்டேன்னா? என்ன சுலபமாக முட்டாளாக்கலான்னு நினச்சிங்களா? வீரேன், எனக்கு என்னோட ஷேர் வேணும். நீங்க என்ன உளறிக்கிட்டு இருக்கீங்க? அட, எந்த ஷேர் பத்தி பேசிட்டு இருக்கீங்க? எந்த ஷேர்னு நான் விளக்கமாக சொல்லுமா என்ன? இங்கே பாருங்க வீரேன், நான் கடைசியாக உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன். என் ஷேர் என்கிட்ட கொடுத்துருங்க, இல்லைன்னா நான் உங்களை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது.
ஆமா யார் அவரு? எதுக்காக உங்களை மிரட்டுறாரு? ஆ? திரும்பவும் குடிச்சிருக்கீங்கல்ல? ஆ? இனி குடிக்கவே மாட்டேன்னு என் மேலேயே சத்தியம் பண்ணீங்கல்ல? மறுபடியும் ஃப்ராடு. உங்களெல்லாம் நம்பவே கூடாது. போதும், இனிமே பொறுத்துக்கவே முடியாது. எல்லாம் மீறி போயிட்டீங்க. என்ன இப்ப என்ன பண்ணிட்ட? அப்போ நீயும் என்ன மிரட்டுறியா? என்ன உஷு, என்ன பண்ணிடுவ? என்ன டிவோர்ஸ் பண்ணிடுவியா? இங்க இருக்கிறவங்க எப்படி? என்னாச்சு? அது வந்து ராஷி, அந்த பொண்ணு இறந்து போன பொண்ணு, அது பேய். எந்த பொண்ணு, எந்த ஆத்மா? வீரன், நீங்க என்ன சொல்றீங்க? அது இங்கதான் அந்த பொண்ணு. வீரன், கொஞ்சம் பொறுமையா இருங்க. எல்லாரும் அது பாக்குறாங்க. அங்க இருக்கா பாரு. ராஷி, அந்த பொண்ணு அங்க இருக்கா. வீரன், அங்க ராஷி, அந்த பொண்ணு அங்கதான் இருக்கா. வீரன், 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 கதவு தர. வீரன், வீரன், கதவு தரங்க. வீரன், கதவு தர. வீரன், என்னாச்சு சிஸ்டர்? என்னாச்சு? பாருங்க, வீரன் கதவு திறக்க மாட்டாரு. ஏன் இப்படி எல்லாம் பண்றான்? இவங்களுக்குள்ள சண்டைன்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாம் இப்படிதான் பேசுவீங்க இல்ல? அப்படியெல்லாம் இல்ல சிஸ்டர், நான் வந்து சும்மா. நீங்க என்ன நினைச்சீங்க? எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சீங்களா? எனக்கு எல்லாமே தெரியும். நீங்க தான் வீரனை எதையோ சொல்லி மிரட்டி இருக்கீங்க. நீங்க தப்பா நினைக்கிறீங்க சிஸ்டர். கண்டிப்பா நீங்க தான் அவனுக்கு ஏதோ குடிக்க கொடுத்திருக்கீங்க. அதுல எதையோ கலந்துருக்கீங்க. அதனாலதான் அவர் என்கிட்ட ஏதோ பேய் தெரியறதா சொன்னாரு. இது எல்லாத்துக்கும் காரணமே நீங்க தான். போதும், நான் உங்களை சிஸ்டர் சொன்னா நீங்க வாய்க்கு வந்தபடி பேசுறீங்க. தேவையில்லாம என் மேல பழி போடாதீங்க. வீரனுக்கு பேய் தெரியுது, ஆனா அதுக்கு நான் மேல பண்ண எந்த மாயமும் காரணம் கிடையாது. அவருக்கு போதை அதிகமாயிடுச்சு, அதான் அவருக்கு இந்த மாதிரிலாம் தெரியுது. சொந்த புருஷனையே பார்த்துக்க தெரியல, அடுத்த மேல பழிய போட வந்துட்டீங்க. என்ன? வீரன், வீரன் ப்ளீஸ் கதவு தர. என்னாச்சு மேம்? ஏதாவது பிரச்சனையா? இங்க பாருங்க, என் ஹஸ்பண்ட் கதவு திறக்க மாட்டேங்கிறாரு. அவர் எதையோ பார்த்து பயந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஏதாவது பண்ணுங்க. நீங்க பயப்படாதீங்க, இந்த ரூமோட மாஸ்டருக்கு எடுத்துட்டு வாங்க. சரி மேடம். சிஸ்டர், என்னாச்சு? என்னாச்சு மேடம்? என்னாச்சு? கதவு உள்ள இருந்து போட்டிருக்காங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன பண்றது? டோன்ட் வரி, கதவு ஓபன் பண்ணுங்க. சார், சார், ஜன்னல் உள்ள இருந்து பூட்டிருக்காங்க, கதவும் உள்ள இருந்து பூட்டிருக்காங்க. கொலைகாரன் எப்படி தப்ப முடியும்? சார், சரிங்க பாருங்க, பணம் நகை எல்லாம் அப்படியே கபோர்ட்ல இருக்கு சார். திருட்டுக்காக கொலை நடந்த மாதிரி தெரியல சார். சார், திருட்டுக்காக நடக்கலனா எல்லா பொருட்களும் ஏன் இப்படி சதறி கிடக்கு? ஒருவேளை கொலைகாரன் இங்க ஒரு முக்கியமான பொருளை தேடி வந்திருக்கலாம். அது கிடைச்சதும் இங்க இருந்து எஸ்கேப் ஆகி போயிருக்கலாம். ஆனா சார், அது எப்படி நடக்கும் சார்? இல்ல அது வந்து இங்க உள்ள கதவு, அந்த ஜன்னல், இது எல்லாமே உள்ள இருந்து பூட்டி இருக்கு சார். அவன் எப்படி வெளியில போயிருக்க முடியும் சார்? அப்படின்னா ஒருவேளை ரூம்ல இருந்து வெளியில போறதுக்கு ரகசிய வழி இருக்கோ? இருக்கலாம். இந்த ரூம்ல இருந்து வெளியே போக ஏதாவது ரகசிய வழி இருக்கான்னு பாருங்க. எஸ் சார். சார், ஆனா கை கலப்பு எதுவும் நடந்த மாதிரி தெரியலையே. ஆமா சார்,
விரையனை கொலைகாரன் கொல்லும் போது கண்டிப்பா அவருக்கு வலி ஏற்பட்டிருக்கும், அவர் அங்க இங்க ஓடி இருப்பாரு. ஆனா அந்த மாதிரி எதுவுமே தடயங்கள் இல்லையே சார். இவரை பார்த்தா அப்படியே போதையில மயங்கி கிடக்கிறவர் மாதிரியே இருக்கு. கொலைகாரன் உள்ள வந்திருக்கணும், இவரை தாக்கி இருக்கணும். அப்புறம் அவன் எந்த பொருளை தேடி வந்தானோ அதை தேடி எடுத்துட்டு ஓடி போயிருக்கான். சார் ஆனா அவனால எப்படி இங்கிருந்து வெளியில போயிருக்க முடியும்? ஏன்னா அவன் இந்த ரூமை விட்டு வெளியில போறதுக்கு எந்த ரகசிய வழியும் இல்லையே சார். சார் எனக்கு என்ன தோணுதுன்னா தற்கொலை தான் பண்ணிருக்காரு. சரி பங்கஜ், இது தற்கொலைனா அந்த ஆயுதம் எங்க போச்சு? ஒரு பூட்டின ரூம்ல இருந்து ஆயுதம் எப்படி காணாம போகும்? உங்கள விரைன கடைசியா யாரு உயிரோட பார்த்தது? சார் எல்லாரும் பார்த்தோம் சார், எல்லாரும் பார்த்தோம். ஆமா சார், விரேன் கொஞ்ச நேரம் பார்ட்டில தான் இருந்தாரு. அப்புறம் அங்கிருந்து விசித்திரமா ஓடி வந்துட்டாரு. விசித்திரமா ஓடி வந்தாரா? ஆக்சுவலி சார், அவர் ஓவரா குடிச்சிருந்தாரு. ஒரு மாதிரியா வித்தியாசமா பேசிக்கிட்டு இருந்தாரு. நீங்க யாரு? என் பேரு குமார் சார். கார்மெண்ட் பிசினஸ்ல என்னோட பார்ட்னர் சார். சார் விரேன் பார்ட்டில ரொம்ப டென்ஷனா இருந்தாரு. சார் பார்ட்டில மட்டும் இல்ல, இங்க வந்ததுல இருந்தே டென்ஷனா தான் இருக்காரு சார். அவரு லாபியில கூட ஹோட்டலை விட்டு போறத பத்தி மட்டும் தான் பேசினாரு. ஏன் லாபியில அப்படி என்ன நடந்துச்சா? அவர் ஹோட்டல்ல லாபில ஒரு சின்ன பொண்ணோட போட்டோவை பார்த்தாரு. அவ இறந்து போயிட்டாலாம். ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஹோட்டல் காரிடோர்ல அவளை உயிரோட பார்த்திருக்காரு. அதனாலதான் பாவம் அவர் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு. அப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்ல சார். அந்த பொண்ணு எங்க ஹோட்டல் ஓனர் மிஸ்டர் ஹர்ஷா வர்தனோட பொண்ணு. அவங்கெல்லாம் இப்ப அப்ராட்ல இருக்காங்க. ஓ சரி, விரேனுக்கு எப்பவும் ரெகுலரா குடிக்கிற பழக்கம் இருக்கா? ஆமா சார், ஆனா அவர் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி குடிக்கிறத விட்டுட்டாரு. ஆனா திடீர்னு பார்ட்டில எதுக்காக குடிச்சிட்டு வந்தாருன்னு தான் எனக்கு தெரியல. மிஸ்டர் குமார், நீங்க இங்க விரேன் கிட்ட பணம் வாங்க வந்திருக்கீங்க. அப்போ அந்த நேரத்துல வாக்குவாதம் பண்ணிருக்கீங்க. ஒருவேளை இந்த எல்லா பிளானுமே உங்களோட தானா? சார் நீங்க என்ன சார் சொல்றீங்க? இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் எதுவும் பண்ணல சார். சார் 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 இவரோட பெல்ட்ல என்னமோ இருக்கு சார். பெல்ட் இல்லையா? கொஞ்சம் திருப்புங்க. ஓ, அப்போ இதான் இவர் சாவுக்கு காரணமா? இந்த வைரங்கள் எல்லாமே விரனோட பெல்ட்ல இருந்து கிடைச்சது. இத பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இல்ல சார், இத பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. கொலைகாரன் விரனை கொன்னதே இந்த வைரத்துக்காக தான். ஆனா அந்த வைரம் அவன் கையில சிக்கல. இத பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஆமா, உங்க புருஷனை யாரோ மிரட்டுறதா நீங்க சொன்னீங்கல்ல, அவங்க இங்க இருக்காங்களா? சார் இப்போ அவரு இங்க இல்ல. ராஷி மேடம், அவர் பேரு மிஸ்டர் ரஞ்சித் தானே? ஆமா சார், அவரே தான். ரஞ்சிதா? ரஞ்சித் இங்க இருக்காப்லையா? சார் சார் அவர் ஸ்டோர் ரூம் பக்கம் போறதை நான் பார்த்தேன் சார். ஸ்டோர் ரூமா? ஆமா சார். சொல்லுங்க. ரஞ்சித், எதுக்கு இங்க பெருச்சாலி மாதிரி வந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க? வெளியவடா. சார் 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 நான் எதுவும் பண்ணல சார். அப்படியா? அப்புறம் எதுக்காக விரேனை மிரட்டினீங்களா? சார் நானும் வீரனும் திருட்டு பொருட்களெல்லாம் விற்போம் சார். அவன் எப்பவுமே என்கிட்ட போய் சொல்லுவான் சார். அவன் இப்போவே என்கிட்ட போய் சொன்னான் சார். அவன் இந்த டைமண்டை
வெட்டிங் ஆனிவர்சரிக்கு ஒய்ஃபுக்கு கிஃப்டாக கொடுக்கணும்னு சொன்னார். ஆனால் அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது அந்த டைமண்ட் அவன் இங்கே விற்கதான் எடுத்துகிட்டு வந்திருக்கான்னு. வைரத்தை யாருக்கு விற்கலாம்னு நினைச்சாரு? அது எனக்கு தெரியாது சார். அந்த வைரம் வீரன் கிட்ட எப்படி வந்துச்சு? அதுவும் எனக்கு தெரியாது மேம். சார் வீரேன் சரியான ஃப்ராடுங்க சார். எல்லா விஷயத்தையும் என்கிட்ட மறைச்சிட்டான் சார். சார் நான் நினச்சது என்னென்னா அதில் கிடைக்கிற லாபத்தோட பாதியாச்சு எனக்கு கிடைக்கணும்னு. சார் என்னை விட்டுருங்க சார், நான் ஒன்றும் பண்ணல சார். திருட்டு பொருளை வாங்கி வைக்கிற திருட்டு பையனி நீ நிரபராதியா? வா சார். சார் சார் ஒரு நிமிஷம். பங்கஜ், இந்த வைரங்களும் ரத்தனங்களும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கு. ஆமா சார், பார்க்க அதே மாதிரி இருக்க. ஆனா இந்த படத்துல இருக்க பொம்பளையோட வைரங்கள் வீரன் கிட்ட எப்படி சார் வந்திருக்க முடியும்? அது சரி சார், ஆனா இந்த பொம்பளை யாரா இருக்கும்? சார் சார் என்னோட ஒரு ப்ராப்ளத்தை சரி பண்ணுங்க சார். நாம இனி என்ன பண்ணணும்? இந்த ஆண்டி யாருங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணுமா, இல்லனா வைரம் எங்க இருந்து வந்துச்சுன்னு கண்டுபிடிக்கணுமா, இல்ல வீரனை கொன்னது யாருன்னு கண்டுபிடிக்கணுமா? பங்கஜ், எல்லாம் ஒன்னோட ஒன்னு தொடர்புடையது. இதுல ஒரு கேள்விக்கு சரியான பதில் கிடைச்சாலும் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைச்சிடும். வா வடரே. எல்லாரும் என்கிட்ட போய் சொல்லிருக்கீங்க. நீங்க என்ன சொன்னீங்க? இந்த வைரத்தை பத்தி எதுவும் தெரியாதா? கொஞ்சம் நல்லா பாருங்க. உண்மையிலேயே வீரேன் உண்மையிலேயே இந்த வைர நெக்லஸை உங்களுக்கு கிஃப்ட் பண்ண நினைச்சிருக்காரு. உண்மையா இல்லையா? ஆமா சார். ஆனா சார், வீரன் இதை தப்பான வழியில தான் அடைஞ்சிருக்காருன்னு எனக்கு தெரியாது. நான் அவர்கிட்ட வேணான்னு சொல்லிட்டேன் சார். அப்படியா? ஆமா. அப்புறம் நீங்க இந்த ஹோட்டலோட மேனேஜர் தானே? நீங்க என்கிட்ட வைரத்தை பத்தி எதுவுமே தெரியாதுன்னு சொன்னீங்கல்ல? ஆனா இங்க ஹோட்டலோட குடோன்ல ஒரு பெரிய படமே இருக்கு. அதுல இந்த வைர நகை பார்க்கறதுக்கு அப்படியே அழகா இருக்கு. யார் அந்த பொண்ணு? இங்க என்னதான் நடக்குது? நீங்க எங்க கிட்ட இருந்து என்ன மறைக்கிறீங்க? சார், அப்படி எந்த ஒரு படத்தையும் நான் பார்த்ததே இல்ல. அப்படி ஏதாவது படம் இருந்தா கூட அது இந்த ஹோட்டல் ஓனர் ஹர்ஷவர்தன் சாரோட அம்மாவோடதா தான் இருக்கும். எனக்கு நல்லா தெரியும் சார். இந்த ஹோட்டலோட ஓனர் எத்தனை நாளா வெளிநாட்டுல இருக்காரு? அவரு ரொம்ப வருஷமா வெளிநாட்டுல தான் இருக்காரு. இந்த ஹோட்டல் திறந்து 4 மாசம் தான் ஆகுது. அப்புறம் எங்க எல்லா ஸ்டாஃப்ஸுமே ஏஜென்சி மூலமா தான் வந்திருக்காங்க. அப்படின்னா நீங்க யாரும் ஹோட்டல் ஓனரை பார்த்ததே இல்லையா? இல்ல மேம். அப்படியா? அப்படின்னா உங்க யாருக்கும் அந்த மாலைகளை பத்தியோ வைரங்களை பத்தியோ எதுவும் தெரியாது. தெரியாதுல்ல? பங்கஜ், அந்த லிஸ்ட படி. பிஎஸ் கம்பெனியோட ஓனர் யாருன்னா சோனக்கன், டைமண்ட் ஓனர் யாருன்னா கஞ்சன், ஸ்பார்க்கிள் வேர்ல்டோட ஓனர் சோனம். சரி சொல்லுங்க, எல்லா டைமண்ட் டீலரும் ஒரே இடத்துல எப்படி? இப்போ நீங்களாவே சொல்றீங்களா இல்ல சிஐடி உங்களை சொல்ல வைக்கணுமா? எங்களை மன்னிச்சிருங்க சார். இது எல்லாத்தையும் நாங்க முதல்லயே உங்ககிட்ட சொல்லியிருக்கணும். 2 மாசத்துக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு நியூஸ் கிடைச்சது. அதாவது இங்க வைரங்களையும் தங்கங்களையும் விற்க போறதா நியூஸ் கிடைச்சது. ஆமா, அது தெரிஞ்சுக்கிட்டதுனால தான் சார் நாங்க இங்க வந்தோம். நான் உண்மையை தான் சார் சொல்றேன். உண்மையிலே இங்க யார் வைரத்தை விற்க போறாங்கன்னு கூட எனக்கு தெரியாது சார். அது உங்கள ஒருத்தரை தவிர. ஏன்னா ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் வீரேன் இந்த வைரத்தை அதிகமான விலைக்கு விற்க வர்றாருன்னு நல்லா தெரியும். அதனால அவங்க எதுக்கு வைரம் வாங்கணும்? திருடினா போதுமேனு திருடிட்டாங்க. ஒன்று பண்ணலாம், வீரேனோட ஆபீஸை சர்ச் பண்ணாலே போதும். அப்போ வீரேன் கிட்ட இந்த வைரம் எப்படி வந்துச்சுன்றத தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் அந்த கொலைகாரனையும் ஈஸியா பிடிச்சிடலாம். சாலங்கி, என்ன பண்ற நீ? பைத்தியமா உனக்கு? பாஸ், பல நேரங்கள்ல கொலைகாரனை பிடிக்க அவனோட மூளைய நாம படிக்கணும். ஐயோ சாலங்கி, போலீஸ் அகாடமியில படிச்சதை இப்ப நீ திரும்பவும் ஞாபகப்படுத்தாதியா? புதுசா ஏதாவது சொல்லு. இது விஷயமா புதுசா ஏதாவது கண்டுபிடிச்சியா? ஆமா, இங்க பாருங்க. வீரேனோட இந்த இடத்துல இந்த காயத்தை பாருங்க. இதனாலதான் இவன் இறந்திருக்கான். காயம் சின்னதா இருந்தாலும் ரொம்ப ஆழமானது. எவ்வளவு ஆழமானதுன்னா இதுல இருந்து மெதுவா ரத்தம் வழிஞ்சாலும் உயிரை பறிச்சிரும். சாலங்கி சார், இந்த ஆளை கொல்றதுக்கு எந்த மாதிரி ஆயுதம் பயன்படுத்தியிருப்பாங்க?
நல்ல கேள்வி. சச்சின், கொலகாரன் இந்த மாதிரி ஒரு பொருளை தான் யூஸ் பண்ணியிருக்கான். இது ஸ்டீலால செய்யப்பட்டது. பார்த்தா யாரும் பயப்படல மாட்டாங்க. சலோங்கி, என்ன நீ என்ன நினைக்கிற? எந்த பொருளால இவனை கொண்டு இருப்பாங்க? இதால தான் கொண்டு இருப்பாங்க பாஸ். தோ பனிக்கட்டிய உடைக்கிற ஐஸ் பிக் இங்க பாருங்க. இது ரொம்ப உறுதியானது, ஸ்டீலால செய்யப்பட்டது. பார்க்க சாதாரணமா தான் இருக்கும், ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த பிடி ரொம்ப நல்லா இருக்கு. சும்மா ஒரே குத்துல மனுஷன் உடம்புக்குள்ள நுழைஞ்சிரும். அவன் ஆர்கனையே டேமேஜ் பண்ணிடும். இது மூலமா ஒருத்தரை கொல்ல முடியும்ன்றது கூட யாரும் நம்ப மாட்டாங்க. ஆனா சார், வீரனோட அறையிலையும் இந்த மாதிரி பொருட்கள் நமக்கு கிடைக்குமா? சார், ஒரு விஷயம் மட்டும் புரியவே மாட்டேங்குது. அவன் அவன் பூட்டின அறையிலிருந்து எப்படி தப்பிச்சு போயிருப்பான்? ஃப்ரெடி, எனக்கு தெரிஞ்சு நீ அகாடமியில ஒழுங்கா படிச்சிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அதான் இப்படிலாம் கேள்வி கேட்கிற. தம்பி, பூட்டின அறையில இருந்து ஒருத்தன் வெளியில எப்படி தப்பிச்சு போறான்ற விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா அப்போ அந்த ஆளை முதல்ல பிடிக்கணும். யாருக்கு வீரேன் வைரத்தை விற்க இருந்தான்னு தெரிஞ்சுக்கணும். சரி சரி, ஆமாங்க, கண்டிப்பா டைமுக்கு வந்துடும். தேங்க்யூ. ஹலோ ஹலோ, யாருங்க நீங்க? நீங்க பாட்டுக்கு எதுக்கு உள்ளாரீங்க? மேடம், நாங்க சிஐடில இருந்து வரோம். சிஐடி? ஆமா, சிஐடிஸ். ஆமா, உங்க மத்த ஸ்டாஃப் எல்லாம் இங்க? இங்க வேற யாரும் இல்ல சார், நான் மட்டும்தான். வீரன் சாரோட செக்ரட்டரி. நீங்க இங்க தனியா இருக்கீங்கன்னா வீரனோட அப்பாயின்மெண்ட் எல்லாம் நீங்க தான் பாக்குறீங்கல்ல? அதாவது யாரை பாக்குறாரு, எத்தனை மணிக்கு பாக்குறாரு, எங்க போய் பாக்குறாரு, இது எல்லாத்தையும் எங்கேயாவது எழுதி வச்சிருப்பீங்கல்ல? ஆமா சார், இந்த டைரி இருக்குல்ல, இதுல நான் அவரோட மீட்டிங்ஸ் ஐடியெல்லாம் எழுதி வைப்பேன். சரி, வீரனோட கணக்கு வழக்கெல்லாம், அதான் அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் அது கூட எங்கேயாவது எழுதி வைப்பீங்களா? எவ்வளோ சரக்கு வாங்கினாரு, எங்கிருந்து வாங்கினாரு, யார்கிட்ட இருந்து வாங்கினாரு, இது எல்லாத்தையும். இந்தாங்க. இத பாத்தியா சச்சின்? ரத்ன சுந்தரி 3 கேரட் வச்ச 10 ரூபி, 2 கேரட் சைஸ்ல 86 டைமண்ட்ஸ், அப்புறம் 1 கேரட் சைஸ்ல 84 டைமண்ட்ஸ். சார், ஒருவேளை இது... கண்டிப்பா சச்சின், இது அதுதான். ஃப்ரெடி, கொஞ்சம் செக் பண்ணு. வீரனோட பெல்ட்ல இருந்து நமக்கு எவ்வளவு ரூபி, எவ்வளவு டைமண்ட்ஸ் கிடைச்சதுன்னு. 3 கேரட்டோட 10 ரூபீஸ், 2 கேரட்டோட 86 டைமண்ட்ஸ், அப்புறம் 1 கேரட்டோட 84 டைமண்ட்ஸ். சார், இங்க பாருங்க, யார் யார் கூட பிசினஸ் பண்ணிருக்காரோ அவங்களோட பேரும் அட்ரஸும். ஹவுஸ் நம்பர் 24 சிக்குவாடி. ரத்ன சுந்தரிய வித்தது யாருன்னு இங்க போனா தெரிஞ்சுக்கலாம். சார், வீடு முழுக்க எரிஞ்சு போயிருக்கு. இங்க பாருங்க சார், ஏதோ குழந்தையோட பொம்மை. ஆமா, இந்த வீட்டுல ஏதோ ஒரு குழந்தை இருந்திருக்கணும். ஆமா, இங்க என்ன நடந்திருக்கும்? சார், 2 மாசம் முன்னாடி இங்க ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. அது என்ன சம்பவம்? இங்க பாருங்க. வாணி தேவியா? வாணி தேவி இறந்திருக்காங்க. எங்கேயா? இந்த இடத்துலயா? ஆனா சார், அவங்களுக்கும் இந்த வீட்டுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த வீடு ரொம்ப சின்ன வீடாச்சே. ஆனா வாணி தேவி இந்த வீட்ல... ஆமா, இந்த வீடு ரொம்ப சின்னது. ஆனா வாணி தேவி இருக்கிறதெல்லாம் மாளிகையில தானே. அவங்களுக்கு இந்த வீட்டுக்குள்ள என்ன வேலை? அவங்க எதுக்காக இங்க வந்திருக்காங்க? ஒருவேளை வாணி தேவிய வலுக்கட்டாயமா இங்க கொண்டு வந்திருப்பாங்களா? அப்படி இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. பார்க்கலாம், வேற என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இங்க ஒரு குழந்தை இருந்திருக்கு. வாணி தேவி மட்டும் இல்ல இங்க. குழந்தையோட பேரு அக்ஷரா. இந்த குழந்தையா?
வீரேனை யாரு கொன்னாங்கிற உண்மை எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த கொலையை செஞ்சது இங்க இருக்கிற உங்கள ஒருத்தங்க தான். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஏசிபி சார் வந்து கொலையாளிய கண்டுபிடிச்சிருவாரு. யாருக்கு என்னாச்சு? ஐயோ, நீயா ஸ்ரேயாவை கொன்னது? ஏன் ஸ்ரேயாவை கொன்னு? இல்ல சார், நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் யாரையும் கொல்லல சார். அப்ப இது யாரோடது? இந்த பெண் உன்னோடது தானே? அப்புறம் என்ன? ஸ்ரேயாவை நீ எதுக்கா கொன்ன? சிஐடி ஆபீசரை நீ கொலை பண்ணிருக்க. இனி காலம் முழுக்க நீ ஜெயில தான் இருப்ப. இவளை இழுத்துட்டு போங்க. வேணாம், எங்க அம்மாவை ஜெயிலுக்கு அனுப்பிடாதீங்க. அம்மா அம்மா, என் அம்மா சிஐடி ஆண்டி எல்லாம் கொலை பண்ணல. ஆமாமா, உன்னோட அம்மா கொல்லல. ஸ்ரேயா உயிரோட தான் இருக்கா. நீ ரதி, வாணி தேவியோட பொண்ணு. அப்புறம் இந்த அக்ஷரா உன்னோட மக. சரிதானே? இதோ பாரு ரதி, உன்னை பத்தியோ அக்ஷரா பத்தியோ நாங்க விசாரிச்சு நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்கோம். உன்னோட பிரதர் ஹர்ஷவர்தன் கிட்டயும் நாங்க பேசியிருக்கோம். அப்புறம் இன்னொரு விஷயங்களும் தெரிய வந்துச்சு. ஒரு ஏழை பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வீட்டை விட்டு வெளியே போயிட்டு, அதனால உன் வீட்டுல இருக்கிறவங்க உங்ககிட்ட பேசுறது இல்ல. அதுக்காக நான் மிகப்பெரிய விலையை கொடுத்திருக்கேன் சார். கல்யாணமாகி கொஞ்ச நாள்லயே என் கணவர் என்னை விட்டுட்டு போயிட்டாரு. அப்புறம் பணம் இல்லாம நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். அதனாலதான் என் வைர நெக்லஸை நான் விக்கலான்னு முடிவு பண்ணேன். அதனால வீரேனுக்கு கால் பண்ணி அங்க வர வச்சேன். அப்போ இந்த வீரேனை உனக்கு முன்னாடியே தெரியுமா? இல்ல சார், நாங்க மீட் பண்ணதே கிடையாது. ஒரு நாள் நெக்லஸ் வாங்குறதுக்காக அவர் என் வீட்டுக்கு வரேன்னு சொன்னாரு. இந்த வீரேன் என்ன இவ்ளோ சீக்கிரமா வந்துட்டாரு? அம்மா, ரதி, எப்படிமா இருக்க? நான் எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? பேரை கூட நீ மாத்திட்டியம்மா. இப்படி ஒரு நிலைமையில இருக்க நான் ரொம்பவே கஷ்டப்படுறேம்மா. நான் வாழ்றதுக்கு இப்ப வழி இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். நீ அழாத, அழாதம்மா. இப்பதான் நான் வந்துட்டேன்ல, இனிமே எல்லாம் சரியாயிடும். நீ அழாத. அக்ஷு, இங்க வா. உன் பாட்டி வந்திருக்காங்க பாரு. வா செல்லோ, நான் தான் உன் பாட்டி, உன்னோட பாட்டிமா. நெக்லஸ் விற்க போறோம்னு தெரிஞ்சா அம்மா ரொம்ப வருத்தப்படுவாங்க. அதனால வீரேனுக்கு ஃபோன் பண்ணி வேண்டான்னு சொல்லிடலாம். நீ பாட்டி கூட வந்துடுறியா? அம்மா, எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு வேலை இருக்கு. நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேம்மா. சரிம்மா, நீ போயிட்டு வா. அக்ஷராவை நான் பாத்துக்கிறேன். சரிம்மா. யாரு? நான் வீட்டை விட்டு போன கொஞ்ச நேரத்திலே வீரன் அங்க வந்துட்டாரு. அந்த நெக்லஸ்க்காக அவர் வீட்டையே தலைகீழா மாத்திட்டாரு. அவர் நெக்லஸ் எடுத்துட்டு போறத பார்த்த அம்மா அவரை தடுக்க முயற்சி பண்ணாங்க. ஆனா அவர் தள்ளி விட்டதுல எங்க அம்மா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அவர் வீடு முழுக்க மண்ணெண்ணெயை ஊத்தி வீட்டையே எரிச்சிட்டாரு. அம்மாவும் பொண்ணும் இறந்துருவாங்க. இந்த திருட்டை பத்தி யாருக்கும் தெரிய வராதுன்னு நினைச்சாரு. அம்மா சாகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லிட்டாங்க. அப்புறம் என்னோட பிரதர் ஹர்ஷ் எங்க பங்களா இருந்த இடத்துல ஒரு புது ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணாருன்னு தெரிஞ்சுது. என் அம்மாவோட மரணத்துக்கு இதை விட பழி வாங்குற நேரம் வேற எனக்கு கிடைக்காதுன்னு நினைச்சேன். அதனால நீ ஷீனாவா மாறி ஆன்லைன் இன்டர்வியூ மூலமா இங்கேயே மேனேஜரா வந்துட்ட. ஆனா அக்ஷராவை பத்தி இங்க இருக்கிற யாருக்கும் எப்படி தெரியாம இருந்துச்சு? ஏன்னா ரூம்குள்ளேயே நான் அவளை பூட்டி வச்சிருந்தேன்.
அதனாலதான் ஹோட்டல் ஸ்டாஃப்க்கு கூட அவளை பத்தி தெரியாது. இந்த அக்ஷராவோட போட்டோ லாபிக்கு எப்படி வந்துச்சு? அம்மாவோட போட்டோவை ஹர்ஷ் முன்னாடியே அங்கதான் மாட்டி வச்சிருந்தான். அம்மாவோட போட்டோவை எடுத்து ஸ்டோர் ரூம்ல வச்சுட்டு அப்புறம் அந்த இடத்துல அக்ஷராவோட போட்டோவை மாட்டி ஹர்ஷோட பொண்ணுன்னு சொல்லிட்டேன். அப்புறம் நீ வீரன் கிட்ட வைரத்துக்கு நிறைய பணம் தரேன்னு சொல்லி இங்க வர வச்ச. சரி, எனக்கு நல்லா தெரியும் வீரன் அவ்வளவு சீக்கிரத்துல அந்த நகையை விற்க மாட்டான்னு தெரியும். அதனால நிறைய பணத்தை காட்டி ஏமாத்தி தான் அவனை வர வச்சேன். அப்புறம் அந்த வீரன் ரத்தன சுந்தரி மாலையோட இங்க வந்ததும் நீ அவனை கொன்னுட்டு அந்த நெக்லஸை திரும்ப எடுத்துக்கலான்னு முடிவு பண்ணிட்ட. இதுதானே உன்னோட பிளான்? ஆமா சார், எல்லா ஜுவல்லர்ஸையும் நான் தான் இங்க வர வச்சேன். யாருக்கும் என் மேல சந்தேகம் வரக்கூடாதுன்னு பண்ணேன். ஆனா நான் வீரனை கொல்லலான்னு அவன் ரூமுக்கு போனப்போ வா ஸ்ரதா, இனி இந்த கெட்டப்ல சூப்பரா இருக்க. அமேசிங். நீயும் நல்லாதான் இருக்க, ரொம்ப அழகா இருக்க. நீ என் அம்மாவை கொன்னுட்ட. இப்ப நீயும் சாவுடா. என் அம்மாவை எப்படி துடி துடிக்க கொன்னியோ அதே மாதிரி நீயும் சாவு. வீரன் ஒன்னும் சட்டுன்னு சாகல. அவர் வயித்துல இந்த காயம் ஆழமா இருந்துச்சு. ஆனா அவர் இடுப்புல கட்டியிருந்த பெல்ட் ரொம்ப டைட்டா கட்டியிருந்ததால காயம் பெருசா ஒன்னும் ஓபன் ஆகல. காயத்துல இருந்து ப்ளீட் ஆன ரத்தம் உடம்புக்குள்ளதான் போயிருக்கு. அவர் அளவுக்கு அதிகமான போதையில இருந்ததால வலியும் பெருசா ஒன்னும் தெரியல. அதனாலதான் வீரன் பார்ட்டிக்கு வந்தாரு. பார்ட்டிக்கு வந்த இடத்துல அவரு அக்ஷராவை பார்த்திருக்காரு. அக்ஷராவை பார்த்ததுமே அவர் பயந்துட்டாரு. அக்ஷரா பேயா வந்ததை அவரை நினைச்சிட்டாரு. அதனால உடனே அங்கிருந்த ஓடி தன்னோட அறைக்குள்ள போயிட்டாரு. கதவு ஜன்னல் எல்லாத்தையும் பூட்டிட்டாரு. அவர் பெல்ட்டை கழட்டினதும் அந்த காயம் வேலையை காட்ட ஆரம்பிச்சிச்சு. ரத்தம் பயங்கரமா வடிய ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் கொஞ்ச நேரத்திலே வீரன் இறந்து போயிட்டாரு. அதனாலதான் எங்க யாருக்குமே கொலைகாரன் எப்படா கொலை பண்ணிட்டு இப்படி ஈஸியா தப்பிச்சு போயிட்டான்னு எங்களுக்கு புரியவே இல்லை. ஆனா கொலையாளி முன்னாடியே அவன் கூட க்ளோஸா இருந்து அவனை கொலை பண்ணிட்டான். பிரதி, உன்னோட அம்மா இறந்த கவலை எங்களுக்கும் இருக்கு. ஆனா நீ அந்த கொலைக்கு பழி வாங்கணும்னு நினைச்ச. அப்படி பழிக்கு பழி வாங்குறதுக்காக நீ உன்னோட அப்பாவி குழந்தையையும் சம்பந்தப்படுத்தி இருக்க. ஆனா அந்த குழந்தையோட எதிர்காலம் எப்படி இருக்கும்னு நீ யோசிச்சிருக்கியா? நீ மாட்டினதுக்கு அப்புறம் அந்த குழந்தைய யாரு பார்த்துப்பாங்க? நீ பண்ணது பெரிய தப்பு, ரொம்ப பெரிய தப்பு. இதுக்காக தண்டனையா நீ தூக்குல தான் தொங்க போற. புரியுதா?